Good morning 6th standard students. Today in your science class we are going to see term 2 lesson 1 heat. This is given in your term 2 book. Term 2 book la first lesson heat நம்ம பார்க்க போறோம். So let's get into the lesson first. Let's see the introduction part. We are all familiar with heat. We feel it on our body when the sun shines. We use heat for cooking our food. We reduce the heat by adding ice cubes while preparing fruit juice. ஸோ நம்ம ஹீட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், சூடு. ஸோ ஹீட் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட்டில் நல்ல வெயிலில் வந்து போகும்போது நம்மளோட பாடி ஃபீல்ஸ் ஹீட். அதே மாதிரி ஃபுட் குக் பண்ணும்போது நம்ம ஹீட் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஏதாவது ஒரு பொருள் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அதில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணால் அந்த ஹீட்னஸ் வந்து குறையிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஹீட்டோட ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். நம்ம டே டு டே லைஃப்பில் ஹீட் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஹீட் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுதான் வந்து லெட்ஸ் லேர்ன் அபவுட் சோர்சஸ் ஆஃப் ஹீட். சோர்ஸ்னால் எங்கேருந்து ஹீட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஹீட் வந்து சன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சன்னில் தான் வந்து நம்மளுக்கு ஹீட் லைட் ரெண்டுமே கிடைக்குது. ஸோ நல்லாவே தெரியும், லைட் வந்து சன்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ ஹீட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் நேரம் போயிட்டு சன்லைட்டில் வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட தலையே வந்து சூடாக இருக்கும். So it is because sun gives out heat besides light. So sun gives heat and light. லைட்டும் கொடுக்குது, ஒளியும் கொடுக்குது, சூடும் கொடுக்குது sun. ஸோ இதுதான், அதனால தான் வந்து நம்மளால வந்து வெயில் காலத்தில் சன்லைட் அதிகமாக இருக்கும் போது நம்மளால பேர் ஃபுட், அதாவது செப்பல் போடாமல் நம்மளால நடக்கவே முடியாது. ஸோ திஸ் இஸ் ஒன் சோர்ஸ் ஆஃப் ஹீட். செகண்ட் சோர்ஸ் ஆஃப் ஹீட் வந்து கம்பஷன். கம்பஷனோட அர்த்தம் என்னன்னா பர்னிங். பர்னிங்னா எரிய வைக்கிறது. ஸோ ஒரு பொருளை எரிக்கிறது மூலமா நம்மளுக்கு ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஹீட் எனர்ஜி கேன் பி ஜெனரேட்டட் பை பர்னிங் ஆஃப் ஃபியூவல்ஸ் லைக் wood, kerosene, coal, charcoal, gasoline, petrol, oil, etc. ஸோ இது எல்லாமே வந்து ஃபியூவல் தான். wood, kerosene, coal இது எல்லாத்தையும் எரிக்கிறது மூலமா நம்மளுக்கு வந்து ஹீட் எனர்ஜி வந்து கிடைக்குது. ஸோ உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து கேசலின், அதுலேருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு சோர்சஸ் ஆஃப் ஹீட். தேர்ட் சோர்ஸ் ஆஃப் ஹீட் வந்து பை ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னென்னா உராய்வு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருளோட உராயும் போது ஏற்படுற ஹீட் தான் வந்து ஃப்ரிக்ஷனில் ஜெனரேட் ஆகுது. ஸோ ஒரு பொருள் இன்னொரு பொருளோட உராயும் போது அதுதான் நம்ம ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறோம். Rub your palms for some time and then hold them to your cheeks. ஸோ உங்கள் ரெண்டு கைகளை நல்லா வந்து ரப் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றோட ஒன்று தேய்ச்சிட்டு உங்களோட கன்னத்தில் வச்சு பாருங்கள். நீங்கள் வந்து சூடாக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பை ஃப்ரிக்ஷன். ஸோ ஹீட் வந்து ஒரு ரெண்டு பொருளை வந்து உராயும் போது கூட ஹீட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த காலத்தில் வந்து மனிதர்கள் வந்து ரெண்டு ஸ்டோனை ரப் பண்ணி ஃபயரை வந்து ஜென்ரேட் பண்ணாங்க. இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களோட சோஷியல் சயின்ஸில். ஒரு ரெண்டு கல்லை வந்து ஒராஞ்சு ரப் பண்ணி ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க, ஃபயரை வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எத்தனை சோர்சஸ் ஆஃப் ஹீட் பார்த்தோம்? சன், பர்னிங், அண்ட் தென் ஃப்ரிக்ஷன், அண்ட் தென் ஃபோர்த் சோர்ஸ் ஆஃப் ஹீட் வந்து எலக்ட்ரிசிட்டி. ஸோ நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டிலேருந்து நம்மளுக்கு ஹீட் கிடைக்குது. எக்ஸாம்பிள் வந்து அயர்ன் பாக்ஸ். ஸோ வென் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ அ கண்டக்டர் ஹீட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஏதோ ஒரு கண்டக்டருக்குள்ளே பாஸ் ஆகும்போது ஹீட் எனர்ஜி நம்மளுக்கு ஜெனரேட் ஆகுது. வாட்டர் ஹீட்டர், அயர்ன் பாக்ஸ், எலக்ட்ரிக் கெட்டில் இது எல்லாமே வந்து இந்த பிரின்சிபலில் தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது சோர்சஸ் ஆஃப் ஹீட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஹீட்னா என்னன்னு பார்க்கலாம். Molecules and objects are constantly vibrating or moving inside objects. நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும், ஆப்ஜெக்ட் அப்படின்னா பொருள் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு பொருள் நீங்கள் எடுத்தாலும் அந்த பொருளுக்குள்ளே இருக்கிற மாலிக்யூல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். வைப்ரேட்டிங்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பொருள் வேணால் எடுக்கலாம், டேபிள், சேர், உங்களோட மொபைல் ஃபோன், இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பொம்மை, எது எடுத்தாலும்
அது சாலிடாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்கும்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மூமெண்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் தான் அதை பார்க்க முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த மூமெண்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இங்கே இருக்க பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, உங்கள் புக்கே எடுக்கிறீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த புக்கை வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மாலிக்யூல்ஸ் இந்த மாதிரி வேகமாக வைப்ரேட் ஆகும். ஸோ புக்கில் இருக்க மாலிக்யூல்ஸ் இப்படி 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 கொஞ்சம் லைட்டாக ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஹீட் பண்ணும்போது இன்னும் அதிகமாகும் அந்த மூமெண்ட். ஸோ ஒரு பொருளை நம்ம ஹீட் பண்ணோன்னா அதில் இருக்கிற மாலிக்யூலோட மூமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பொருளோட டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர்னா வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பொருளை ஹீட் பண்ணால் அதனோட வெப்பநிலை மாறுபடும், அதாவது இன்க்ரீஸ் ஆகும். Thus, heat is an energy that raises the temperature of a thing by causing the molecules in that thing to move faster. ஸோ அப்போ ஹீட்னா என்ன? ஹீட் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த பொருளில் இருக்கிற மாலிக்யூல்ஸை வந்து வேகமாக மூவ் பண்ண வைக்குது. ஸோ அந்த பொருளில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் வேகமாக மூவ் பண்ணுறதுனால அந்த பொருளோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு பொருளோட டெம்பரேச்சர் வெப்பநிலையை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி தான் ஹீட். ஸோ ஹீட்டுங்கிறது என்ன? ஒரு பொருள், எந்த பொருளாக வேணால் இருக்கலாம், சாலிட், லிக்விட், கேஸ் எது வேணால் இருக்கலாம், அந்த பொருளோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு எனர்ஜி தான் ஹீட். ஸோ அந்த டெம்பரேச்சர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? அந்த பொருளில் இருக்கிற மாலிக்யூல்ஸை வந்து அதிகமாக மூவ் பண்ண வைக்கிறதுனால டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ். ஸோ ஹீட் இஸ் an energy that raises the temperature of an object or a thing by causing the molecules in that thing to move faster. இதுதான் வந்து இதனோட அர்த்தம். So heat is not a matter, it does not occupy space, it has no weight. Like light, sound and electricity, heat is a form of energy. So heat அப்படின்றது ஒரு பொருள் கிடையாது, heat அப்படின்றது வந்து ஒரு எனர்ஜி. ஸோ எப்படி லைட், சவுண்ட், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி ஹீட்டும் வந்து ஒரு விதமான ஒரு எனர்ஜி. ஸோ ஹீட்டுக்கு வந்து வெயிட் கிடையாது, ஒரு இடத்த வந்து ஆக்கியூபை பண்ணாது, இட் இஸ் ஜஸ்ட் அன் எனர்ஜி. In short, heat is the total kinetic energy of constituent particles of objects. So சுருக்கமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹீட் அப்படின்றது ஒரு கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற பார்ட்டிகல்ஸோட கைனட்டிக் எனர்ஜி தான் வந்து ஹீட். கைனட்டிக் எனர்ஜி, கைனட்டிக் அப்படின்னா மூவிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகுதோ அந்த எனர்ஜி தான் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ SI யூனிட் ஆஃப் ஹீட் வந்து ஜூல். ஸோ ஒவ்வொரு எனர்ஜிக்கும் ஒவ்வொரு சயின்டிஃபிக் யூனிட்க்கும் ஒரு யூனிட் இருக்குது. ஸோ அதில் ஹீட்டோட யூனிட் வந்து ஜூல். யூனிட் கேலரி இஸ் ஆல்சோ யூஸ். கேலரியும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கேலரின்ற வேர்ட் நீங்கள் அடிக்கடி இப்போல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் நத்திங் பட் வி ஆர் பர்னிங் சம் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் ஃப்ரம் அவர் பாடி. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட் எனர்ஜி நம்ம பாடியில் இருக்கிற சில கேலரிஸை வந்து பர்ன் பண்ணுது. ஸோ அதனால தான் ஹீட்டுக்கு கேலரின்ற யூனிட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹாட் அண்ட் கோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ். In our day-to-day life, we come across a number of objects. Some of them are hot and some of them are cold. How do we decide which object is hotter than the other? ஸோ நம்மளோட day-to-day லைஃப்பில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் சூடாக இருக்குது, சில ஆப்ஜெக்ட்ஸ் கோல்டாக இருக்குது. ஒன்றை விட இன்னொன்று ஹாட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா பை டச்சிங், அதாவது உணர்தலில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு பொருளை தொடுறது மூலமாக அந்த பொருள் வந்து ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கான்றது நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். So we use the tip of a finger to find out whether the tea in a cup has enough heat to drink or whether milk has been cooled enough to set for making curds. ஸோ உங்கள் வீட்டில் அம்மா வந்து டீயோ காஃபியோ கொடுக்குறாங்கன்னா அந்த காஃபியோ டீயோ வந்து
ரொம்ப சூடாக இருக்கும்போது உங்களால் குடிக்க முடியாது. ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, வெளியில் வந்து நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க, ஓகே சூடு குறைஞ்சிருச்சுன்னும் போது தான் நீங்கள் குடிக்கிறீங்க. ஸோ எப்படி நீங்கள் அந்த ஹீட்டை உணர்றீங்க அப்படின்னா பை டச்சிங். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற மில்க் வந்து கூல் ஆயிடுச்சுனா தான் நம்மளால் வந்து தயிர் அதில் பண்ண முடியும், கர்ட் அதில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீட்டை வந்து தொடுதல் மூலமாக நம்ம வந்து உணர்றோம். பட் இந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் டச் மூலமாக உணர்றது ரிலையபிளாக, அதாவது தொடுறது மூலமாக நம்ம ஓரளவுக்கு இந்த பொருள் சூடாக இருக்கா கோல்டாக இருக்கான்றது கண்டிப்பாக கணிக்க முடியும். ஆனால் எக்ஸாக்டாக அந்த பொருள் வந்து எவ்வளோ ஹீட் இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி தான் இது. இந்த ஆக்டிவிட்டி முன்னாடியே நான் உங்களுக்கு பண்ண சொல்லியிருப்பேன். ஒரு 3 பவுல்ஸ் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பவுலில் வந்து கோல்டு வாட்டர் ஊற்றிக்கணும். செகண்ட் பவுலில் வந்து லியூகேவார்ம் வெது வெதுப்பான தண்ணி போட்டுக்கணும். தேர்ட் பவுலில் வந்து ஹாட் வாட்டர் போட்டுக்கணும். ஹாட் வாட்டர்னா கை பொறுக்கிற சூடு இருக்கிற ஹாட்னஸ் இருக்கிற வாட்டர் போட்டுக்கணும். ஸோ இது மூணுத்தையும் ஒரு டேபிளில் வச்சிடணும். இந்த மாதிரி கோல்டு, லியூகேவார்ம், ஹாட் வாட்டர் வச்சுட்டு உங்களோட 2 கைகளை ஒரு கை கோல்டு வாட்டர்லையும் ஒரு கை ஹாட் வாட்டர்லையும் இன்சர்ட் பண்ணணும். உங்களால் எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வைங்க. வச்சுட்டு 2 கையும் எடுத்து ஒரே நேரத்தில் இந்த லியூகேவார்ம் வாட்டரில் உள்ளே போடணும். போட்டால் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கோல்டாக இருக்கிற கை வந்து இதுக்குள்ளே இருக்கும்போது சூடாக இருக்கும். இந்த ஹாட் வாட்டரில் விட்டுருந்த கை இந்த லியூகேவார்ம் வாட்டரில் விடும்போது உங்களுக்கு கோல்டாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது ஏன் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ when you placed your left hand in the hot tub, the heat from the bowl made the molecules of your hand vibrate faster. ஸோ நீங்கள் வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வந்து ஹாட் வாட்டரில் வைக்கிறீங்க. ஹாட் வாட்டரில் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹாட் வாட்டரில் இருக்கிற சூடு வந்து உங்கள் கைகளை வந்து சூடாக்குது. அதாவது உங்கள் கைகளில் இருக்கிற மாலிக்யூல்ஸை வந்து வேகமாக மூவ் பண்ண வைக்குது. ஸோ அதனால உங்கள் கையோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. when you keep the same hot hand in the second bowl, ஸோ நீங்கள் அதே சூடாக இருக்கிற சுடு தண்ணியில் விட்ட உங்களோட கையை எடுத்து வெது வெதுப்பான தண்ணியில் விடுறீங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the vibrations transferred from your hand to make the particles in the water vibrate. ஸோ உங்கள் கை சூடாக இருக்குது, ஆனால் தண்ணி வந்து வெது வெதுப்பாக இருக்குது. ஸோ எது அதிகமான சூடு இருக்குது? உங்களோட கை தான். ஸோ அப்போ உங்கள் கையில் இருக்கிற சூடு அந்த வெது வெதுப்பான தண்ணியில் இருக்கிற மாலிக்யூல்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் பண்ண வைக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹீட் லாஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால உங்கள் கை வந்து கோல்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். என்ன லாஜிக் அப்படின்னா, எப்போவுமே சூடான பொருள் சூடு கம்மியாக இருக்கிற பொருளை ஹீட் பண்ணும். இட் ட்ரைஸ் டு ஹீட். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் கை வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. அந்த கையை வந்து நீங்கள் ஹாட்டாக இருக்கிற வாட்டரில் கையை விடும்போது அந்த தண்ணியில் இருக்கிற ஹாட்னஸ், அந்த ஹீட் வந்து உங்கள் கையில் இருக்கிற மாலிக்யூல்ஸை ஹீட் பண்ணுது. ஸோ உங்கள் கை வந்து சூடாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதே சூடான கையை எடுத்து கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கிற, அதாவது வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியில் விடும்போது உங்கள் கைகளில் இருக்கிற அந்த ஹீட் வந்து அந்த தண்ணியில் இருக்கிற அந்த மாலிக்யூல்ஸை ஹீட் பண்ணுது. ஸோ உங்கள் கைகளில் இருக்கிற அந்த ஹீட் வந்து அந்த தண்ணிக்கு போயிடுது. ஸோ அப்போது ஹீட் லாஸ் அங்கே நடக்குது. ஸோ உங்கள் கை வந்து கோல்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களோட ரைட் ஹேண்டை வந்து நீங்கள் கோல்ட் வாட்டரில் விடும்போது உங்களோட கை வந்து நல்லா வந்து கோல்டாக இருக்குது. அதே கோல்டாக இருக்கிற அந்த ஹேண்ட் எடுத்து லியூகேவார்ம் வாட்டரில் விடும்போது உங்கள் கையில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, லியூகேவார்ம் வாட்டரில் டெம்பரேச்சர் அதிகம் இருக்குது. ஏன்னா கை வந்து கோல்டாக இருக்குது, வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் சூடு இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சூடாக இருக்கிற இந்த தண்ணி, அதாவது இந்த வெது வெதுப்பான தண்ணியில் இருக்கிற அந்த கொஞ்சம் சூடு இருக்கு இல்லையா, அது உங்களோட கையை வந்து ஹீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உங்கள் கை வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்.
So measuring temperature by touching is not correct. So ஒரு பொருளை நம்ம தொடுறதுனால மட்டுமே அதனோட வெப்பநிலையை நம்மளால வந்து கரெக்டா வந்து சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தெர்மோமீட்டர். So thermometers are used to measure temperature accurately and quantitatively. Accurately na ரொம்ப கரெக்டா மெஷர் பண்றதுக்கு பேர் தான் accuracy. Quantitatively அப்படின்னா ஒரு பொருளோட டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்றத நம்ம தொடுதல் மூலமா சொல்ல முடியாது. ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு இந்த பொருள் அப்படின்ற அந்த குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுக்கறது தெர்மோமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெம்பரேச்சர் போகலாம். இது வரைக்கும் நம்ம ஹீட் பற்றி படிச்சுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சருக்கு போகலாம். ஸோ டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளோட வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் அது மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். அதாவது ஒரு பொருள் எவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் வந்து டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். செல்சியஸ் வந்து முன்னாடியெல்லாம் சென்டிகிரேட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. So it determines the direction of flow of heat when two bodies are placed in contact. So temperature வந்து எதை நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து ஃப்ளோ ஆகுது. ஒரு ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து ஒன்றா வைக்கும்போது ஹீட் வந்து எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்ற அந்த மெஷர்மெண்ட்டையும் நம்மளுக்கு டெம்பரேச்சர் கொடுக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று இருக்குது. So take a water in a vessel and place the vessel on a stove. So ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறீங்க. அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஸ்டவ்க்கு மேலே வைக்கிறீங்க. வச்சுட்டு ஒரு தெர்மோமீட்டரை வந்து நீங்கள் வந்து தொங்க விடணும் இந்த மாதிரி கட்டி. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்டிக்கில் வந்து தெர்மோமீட்டரை கட்டி இந்த பாத்திரத்தில் அந்த தெர்மோமீட்டர் தொங்குற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த தெர்மோமீட்டர் வந்து இந்த சைட்ஸ் ஆஃப் த பவுலை வந்து தொடக்கூடாது. வெசலோட சைட்ஸை தொடக்கூடாது. நடுவில் இருக்க மாதிரி தொங்க விடணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஹீட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டரோட டெம்பரேச்சரை வந்து நோட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு பொருளோட டெம்பரேச்சரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. So when boiling water is heated for some time, the water continues to receive more heat, but its temperature does not rise further. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக 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 அந்த தெர்மோமீட்டரில் இருக்கிற ரீடிங் வந்து மேலே 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 ஏறிக்கிட்டே வரும். ஆனால் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு ரீடிங் வந்துடும். அதுக்கு மேலே அந்த ரீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அது ஏன் அப்படின்னா அதுதான் வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பாய்லிங் பாயிண்ட் அப்படின்றது இருக்கும். அதுதான் வந்து த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இட் கேன் அச்சீவ். ஸோ வாட்டர் வந்து எப்போ கொதிநிலை வருதோ அதை வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறோம். அந்த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது அந்த ரீடிங் எவ்வளோ இருக்கோ அந்த தண்ணி எவ்வளோ கொதிச்சாலும் அதே அளவு தான் அந்த ரீடிங் தெர்மோமீட்டரில் காமிக்கும். ஸோ அதுக்கு மேலே அந்த சூடானது அந்த தண்ணியோட சூடானது இன்க்ரீஸ் ஆகாது. டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் டஸ் நாட் இன்க்ரீஸ். அந்த கொதிநிலை அதுதான் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் த வாட்டர் கேன் அச்சீவ். ஸோ இதில் வந்து நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் டூ அட் யுவர் ஹோம். உங்கள் வீட்டில் தெர்மோமீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் குடிக்கிற டீயோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணலாம். அப்ராக்சிமேட் டெம்பரேச்சர் ஆஃப் கூல் லெமன் ஜூஸ் வென் யூ ட்ரிங்க். கூலாக ஒரு ஜூஸ் குடிக்கும் போது அதனோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ நார்மலாக நம்ம ரூம் டெம்பரேச்சர் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். when we heat water its temperature rises and it boils at 100 degree C. ஸோ தண்ணியை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா அதுதான் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறோம். ஸோ அது பாயில் ஆகும்போது டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த வாட்டரை வந்து கூல் பண்ணிங்கன்னா வாட்டர் வந்து என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் வந்து ஃப்ரீஸ் ஆகும், ஐஸ் கட்டியாக மாறும். அந்த டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி C. ஸோ வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ், ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் 0 டிகிரி செல்சியஸ். ஸோ இதை வந்து 30 டிகிரி சீன் போட்டால் யூ ஹாவ் டு ரீட் இட் ஆஸ் 30 டிகிரி செல்சியஸ் ஆர் 30 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் யூ ஹாவ் டு
read the temperature. So inga vandu next vandu you have another activity. Beaker A and B has water at 80 degree C. So A என்ற ஒரு பீக்கர்ல தண்ணி இருக்கு, B என்ற ஒரு பீக்கர்ல தண்ணி இருக்கு. ரெண்டுமே வந்து ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்கு 80 டிகிரி C. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க இன்னொரு பீக்கர்ல கொட்டும் போது அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? ஸோ நீலா என்ன யோசிக்கிறா அப்படின்னா 80 plus 80 180 degree C இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறா. No, it's not like that. ஸோ இந்த ரெண்டு தண்ணியும் வந்து ஒரே டெம்பரேச்சர் தான். ஸோ இது கலக்கும் போதும் அதனோட டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி சியாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஒரே டெம்பரேச்சர் இருக்கிற வாட்டரை மிக்ஸ் பண்ணி வர வாட்டரும் வந்து 80 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ டூ யூ நோ பாருங்க, one day in 1922 the air temperature was measured at 59 degrees C in the shade in Libya, Africa. ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கிற லிபியான்ற ஒரு நாட்டில் 59 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ 50 டிகிரி சியாக அது போகும்போது எவ்வளோ ஹாட்னஸ் இருக்குன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும், இமேஜின் பண்ணணும். அதே மாதிரி the coldest temperature in the world was measured in the Antarctic continent. அண்டார்டிகால ரொம்ப கோல்டஸ்டான ஒரு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணாங்க. அது வந்து -89 டிகிரி C. ஸோ 0 டிகிரி சியில் வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும், ஐஸ் கட்டி ஆகிடும். இப்போ -89 டிகிரி சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ மைனஸ் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா when the temperature falls below the freezing point of water. அதாவது 0க்கு கீழே போனால் நம்ம டெம்பரேச்சரை மைனஸில் சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட வின்டர் டைம், இப்போ நம்மளுக்கு வந்து வின்டர் டைம் தான். ஸோ இந்த டைமில் நைட் டைமில் இல்லை ஏர்லி மார்னிங் டைமில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்றத உங்களால் வந்து எஸ்டிமேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படியெல்லாம் நீங்கள் வெதர் ரிப்போர்ட்லேயும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீட்னா என்னன்னு படித்தோம். Heat is an energy which will increase the temperature of an object ன்னு பார்த்தோம். அதே மாதிரி temperature அப்படின்னா என்னன்னா it is a measure of hotness or coldness of a substance ன்னு பார்த்தோம். ஸோ தனித்தனியாக ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்னன்றதை படித்தோம். இப்போ ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ஒன்றா என்னது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டுமே ஒன்று கிடையாது, அதாவது ரெண்டுமே வேறு வேறு. டெம்பரேச்சர் வந்து ஒரு பொருள் வந்து எவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் டெம்பரேச்சர். அதாவது எவ்வளோ சூடாக இருக்குன்னா அந்த பொருளில் இருக்கிற அந்த மாலிக்யூல்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணுறது டெம்பரேச்சர். பட் ஹீட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் எனர்ஜி விச் மேக்ஸ் த மாலிக்யூல்ஸ் டு மூவ் ஃபாஸ்டர். ஸோ அந்த பொருளில் இருக்கிற மாலிக்யூலை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வைக்கிற எனர்ஜி தான் ஹீட். டெம்பரேச்சருன்றது எவ்வளோ அளவுக்கு அந்த மாலிக்யூல்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்குன்றதை மெஷர் பண்ணுறது டெம்பரேச்சர். அந்த மாலிக்யூல்ஸையே மூவ் பண்ண வைக்கிற எனர்ஜி தான் ஹீட். ஸோ அதனால் இப்போ டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். Heat not only depends on the temperature of a substance but also on how many molecules are there in the object. So heat அப்படிங்கிறது வந்து டெம்பரேச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை, ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ பெரிய ஆப்ஜெக்ட் நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா அதை ஹீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். குட்டி ஆப்ஜெக்ட் ரொம்ப கம்மியாக மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா அதை ஹீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்மியான டைம் தான் தேவைப்படும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் மெஷர்ஸ் தி ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸ். Heat measures the total kinetic energy of the molecules in the substance. So temperature எதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற அந்த மாலிக்யூல்ஸோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியை மெஷர் பண்ணும். அதாவது இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, அந்த ஆப்ஜெக்டில் ஒரு 10 மாலிக்யூல் இருக்குன்னா அந்த 10 மாலிக்யூலும் என்ன ஸ்பீடில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணும் டெம்பரேச்சர். ஹீட் அப்படின்றது என்ன மெஷர் பண்ணும் அப்படின்னா அந்த 10 மாலிக்யூலும் எவ்வளோ எனர்ஜியை எடுத்துக்கிட்டு மூவ் ஆகுது. ஸோ டோட்டல் கைனடிக் எனர்ஜியை ஹீட் வந்து மெஷர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டெம்பரேச்சருக்கும் ஹீட்டுக்கும் உள்ள வித்தியாசம்.
ஸோ இதுக்கான ஒரு ஆக்டிவிட்டியும் நான் முன்னாடியே உங்களை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து 1 லிட்டர் வாட்டர் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணுறீங்க. அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணுறீங்க. அதே மாதிரி 5 லிட்டர் வாட்டர் பெரிய பாத்திரத்தில் எடுத்து அதே ஸ்டவ்வில் ஹீட் பண்ணுறீங்க. அது கொதிக்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 5 லிட்டர் வாட்டர் டேக்ஸ் மோர் டைம் டு பாயில். அதை நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அதிகமான அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் போது, மாலிக்யூல்ஸ் அதிகமாக இருக்கும் போது நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது அதை பாயில் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், place an open can of lukewarm water in each pan. Observe their temperature to find out which can gets hotter. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஓப்பன் கேன் ஆஃப் lukewarm வாட்டர், அதாவது ஒரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த 1 லிட்டர் பாயில்டு வாட்டர்லேயும் வச்சிடணும், 5 லிட்டர் பாயில்டு வாட்டர்லேயும் வச்சிடணும். ஸோ 1 லிட்டர் பாயில்டு வாட்டரில் ஒரு வெதுவெதுப்பான தண்ணியை வைக்கிறீங்க. அதே மாதிரி 5 லிட்டர் பாயில்டு வாட்டர், அதாவது கொதிச்ச அந்த தண்ணியில் நல்லா சூடாக கொதிச்சுட்டு இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு இதில் வந்து ஒரு சின்ன கேன் ஒரு சின்ன கிளாஸ் ஆஃப் lukewarm வாட்டர் வைக்கிறீங்க. இதில் ஒரு கிளாஸ் ஆஃப் lukewarm வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுவீங்கன்றதை பாருங்கள். அதாவது 5 லிட்டர் பாயில்டு வாட்டரில் வச்ச வெதுவெதுப்பான தண்ணி சீக்கிரமாக சூடாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி வந்து 1 லிட்டர் பாயில்டு வாட்டரில் வச்ச lukewarm தண்ணி கொஞ்சம் மெதுவாக சூடாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 பேனுமே வந்து டெம்பரேச்சர் 100 டிகிரி C தான், கொதிக்கிற தண்ணியில் தான் வைக்கிறோம். ஆனால் 5 லிட்டர் வாட்டர் வந்து it gives more heat energy than 1 liter water because it has more heat energy and gives more energy to the water in the can. ஸோ அமௌண்ட், அதாவது பொருளில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் அதிகமாகும் போது அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட் எனர்ஜியும் அதிகம், அதை ஹீட் பண்ண தேவைப்படுற ஹீட் எனர்ஜியும் அதிகம். இதுதான் வந்து நீங்கள் இதில் கற்றுக்கணும். So total heat is measured by calorie. The amount of heat needed to raise 1 gram of water by 1 degree centigrade. So heat oda unit வந்து calorie. Heat வந்து நம்ம calorie measure பண்றோம் or joule measure பண்றோம். So அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 கிராம் வாட்டரை 1 டிகிரி சென்டிகிரேட்க்கு ரைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஹீட் எனர்ஜி தான் உங்களுக்கு கேலரி அப்படின்னு சொல்கிறோம். So this is your heat and temperature. So இங்கே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இருக்கு பாருங்க. Which has more heat energy in each pair அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பவுலில் இருக்கிற 100 டிகிரி செல்சியஸில் இருக்கிற தண்ணியில் அதிக ஹீட் எனர்ஜி இருக்குமா, இல்லை ஒரு ஸ்பூனில் இருக்கிற 100 டிகிரி செல்சியஸில் இருக்கிற தண்ணியில் அதிக ஹீட் எனர்ஜி இருக்குமா? இதை நீங்கள் வீட்டில் பண்ணியே பார்க்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதே தண்ணியை ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. எது அதிகமான சூடு இருக்குன்னு கை வச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதில் தான் அதிகமான சூடு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சேம் அளவு இருக்கிற 2 பவுல் எடுத்துக்கோங்க. 60 டிகிரி செல்சியஸில் இருக்கிற வாட்டர் இதில் போட்டுக்கோங்க, 90 டிகிரி செல்சியஸ் இருக்கிற வாட்டர் இதில் போட்டுக்கோங்க. எது அதிகமான சூடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90 டிகிரி செல்சியஸ் தான். பிகாஸ் அளவு வந்து 1, ஆனால் ஹீட் வந்து இதில் அதிகம். ஸோ அதனால் இதுதான் வந்து அதிகமான ஹீட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. Pavitra is having tea while watching the pond near her house. Surely tea is in higher temperature than the water in the pond. Now a question is arising in Pavitra's mind. Which one has more heat energy, a cup of tea or the water in the pond? ஸோ பவித்ரான்றவங்க ஒரு குளத்து பக்கத்தில் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக டீ வந்து சூடாக தான் குடிச்சிட்ருப்பாங்க. பாண்டில் இருக்கிற தண்ணியோட சூடை விட டீயோட சூடு அதிகமாக இருக்கும். ஆனால் பவித்ராவுக்கு ஒன்று தோணுது, இந்த டீயில் இருக்கிற ஹாட்னஸ் அதிகமாக இருக்கா, இல்லை பாண்டில் இருக்கிற தண்ணியோட சூடு வந்து அதிகமாக இருக்கா, அதாவது ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த டீ வந்து டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் இந்த பாண்டோட அதிகம் தான், அதை யாரும் மறுக்க முடியாது. அதாவது டீயோட அந்த சூடையும்
பாண்டில் இருக்கிற தண்ணியை ஒரு கப்பில் எடுத்திங்கன்னா அதோட சூடும் கண்டிப்பாக வந்து வேறு வேறு தான். டீ தான் வந்து அதிகமாக இருக்கும் டெம்பரேச்சர். பட் ஹீட் எனர்ஜி எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாண்டில் தான் அதிகமாக இருக்கும். பிகாஸ் அங்கே வாட்டரோட குவான்டிட்டி வந்து அதிகம், அதாவது மாலிக்யூல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டீயோட ஹீட் எனர்ஜி, டீயில் இருக்கிற ஹீட் எனர்ஜியோட பாண்டில் இருக்கிற ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, ஹீட் அண்ட் டெம்பரேச்சருக்கும் என்ன வித்தியாசம், அதை எப்படி நம்ம சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மீதி இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். I'll clarify your doubts. Thank you for watching this video.